மத சார்பின்மை என்றால் என்ன? கிறிஸ்தவர்களையும் ஒன்றா நடத்தணும், முஸ்லீம்களையும் சமமாக நடத்தணும், ஹிந்துக்களையும் சமமாக நடத்த வேண்டும். எல்லாத்தையும் சமமாக நடத்துவது தான் மத சார்பின்மை. ஆனால் நான் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவேன், ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டேன், தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன். இதுதான் மத சார்பின்மையா? அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இதுக்கு பேர் சமநீதியா, சமூக நீதியா? இதுதான் திமுக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேலை. நன்றிங்க. பன்னீர் இடஒதுக்கீட்டு சம்பந்தமா பாடல்கள் கட்சியும் தாவகவும் நினைச்சு போராடலாம் எல்லாரும் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஜிகே மணியும் வழக்கறிஞர் பாலும் சந்திச்சு பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு கட்சி உங்களுடைய நிலைப்பாடு இல்லைங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. இடஒதுக்கீட்டில் எந்த மாதிரி கொண்டு வரணும், தீர்ப்புகள் இருக்கு. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு பின்னால் அதை எப்படி கொடுக்கறது. ரெண்டாவது, நம்ம நிறைய இடங்களில் நிறைய மாநிலங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தில் பேக்வேர்டாக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் ஃபார்வர்டாக இருப்பாங்க, இல்லைனா எஸ்சி கம்யூனிட்டியாக கூட இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வகுப்பு, அதாவது ஜாதி ரீதியான ஒரு டேட்டா அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை, நம்ம கிளியராக இல்லை. அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இதை சேர்த்து நடத்தணும் அப்படிங்கிறத நாங்களே ஒரு கோரிக்கையாக தான் வச்சுருக்கோம். அதனால் இது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிளியராக யாருக்கு என்ன அதில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். தாவேக்கா இல்லை பாமக அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது, அதை அவங்க எடுக்கலாம். அதுதானே அவர் தானே அறிவிச்சாரு, அவர் தானே அதை கொண்டு வந்தவரே அவர் தானே. அதனால் அவர் அதில் உறுதியாக இருக்கார். எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட பெண்கள் சமையலறை கருவிகள் கொண்டு வந்து போராடணும்னு சொல்லி தான் மொத்த பேர். அதாவதுங்க 11ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சாங்க. யாராவது போய் பெண்களை நீங்கள் ஃபார்ம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை பெண்களாக இருந்தால் நாங்கள் பதிவு பண்ண மாட்டோன்னு சொன்னாங்களா?